வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் தெரியுமா? ஆமா, நானும் சாப்பிடுவேன். நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆம்பர் தரேன், வாங்கிட்டு போங்க. இப்பதானே வந்திருக்கோம். முதல்ல நாங்க ஃபேக்டரிய பாக்குறோம். புரிஞ்சுதா? இங்க சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். இங்க ஒர்க்கரே தேவைப்பட மாட்டாங்க தெரியுமா? வாவ். ஆமா, நல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கேளுங்க, நான் கேபின்ல இருக்கேன். ஓ. ஆ. வாங்க, சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பக்கத்துல போய் பார்க்கலாம். வாவ், பார்க்கும் போதே சாக்லேட் எல்லாம் சாப்பிடணும் போல இருக்கே. அப்ப ஒன்னு எடுத்துக்கலாம். வேண்டாம், நில்லு. அனி, அனி, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? அட கடவுளே, தெரியல, கை ஒட்டிக்கிச்சு. சோதார் கொஞ்சம் அங்க பாரு. ஆ. என்ன பண்றது, என்ன பண்றது? ஒருவேளை இந்த மிஷினை கண்ட்ரோல் ரூமுக்கு போனா ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? அட, என்ன இது? இத்தனை பட்டன்ஸ் இருக்கு. என்ன பண்றது? ஏய் பனி, சீக்கிரமா ஏதாவது பண்ணு. ஏதாவது ஆச்சா? நிறைய நடந்துச்சு. அங்க பாரு. சீக்கிரம் அத நிறுத்து. சோதார், என்ன காப்பாத்து. Inky Pinky Ponky, father had a donkey. ஓ, ஆ. நான் தப்பிச்சிட்டேன். ஏ ஜோர்தார், மிஷனை ஆஃப் பண்ணிட்டான். ஓ. அட அங்க பாருங்க, இன்னும் ஆபத்தை முடியல. புரிஞ்சுதா? உய், இன்னும் தப்பிக்கல. வந்துருச்சுமா? அட இவங்களுடைய பயணம் மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு. என்ன சொல்ற? தமிழா இல்ல இங்கிலீஷா? அட ரெண்டும் தான். நின்னுடு, நின்னுடு. அட பண்ணி என்ன பண்ற? இது பின்னாடி பஞ்சிங் மிஷினை நோக்கி போயிட்டு இருக்கு. அடடா, அட இது எதிரில கட்டர் மிஷினை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன மறுபடியுமா? முன்னாடி, முன்னாடி, பின்னாடி, பின்னாடி. அட பண்ணி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கே தெரியல. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் இரு, நான் இந்த பட்டனை வேணா அழுத்தி பாக்குறேன். அடடா, இந்த வண்டிக்கு என்ன பின்னாடி போயிட்டு இருக்கு? அட, இதான் சரியான பட்டன் நினைக்கிறேன். எப்பவும் வாயால தான் சாப்பிடுவீங்க. இப்ப என்ன கண்ணாலையும் மூக்காலையும் சாப்பிடுறீங்க? புரிஞ்சுதா? எல்லாம் சரியா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அட என்ன இப்படி பண்ணிட்டேன்? எப்படியாவது இந்த மிஷினை நிறுத்தி ஆகணுமே. ஆஹா, ஸ்பீட் ஆகிட்ட போல இருக்கே. இல்ல எங்களை பார்த்து ரொம்ப சிரிச்சேல்ல. இந்த பண்ணி பையன் இருக்கானே, நீ என்ன பண்றமா? பப்பட் நம்மளோட ஃப்ரெண்டு. அவன் சாக்லேட் ஆனா என்ன, அவனை சாப்பிட விட மாட்டேன். அடே, நான் அவனை ரேப்பர்ல இருந்து வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன டாங்கின்னு நினைக்காத, எனக்கு நல்லாவே தெரியும். ரேப்பரை பிரிச்சதுக்கு அப்புறம் தான் சாக்லேட்டை சாப்பிடுவாங்க. சீக்கிரம் குடு, பப்பட்டோட மூச்சு நின்னு போயிடும். பப்பட் உறைஞ்சு போயிட்டாமா. இப்ப அவனை தண்ணியில போட வேண்டியது இருக்கும். தண்ணி எங்க இருக்குன்னு பாருங்க. அதோ அங்க இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் முக்கிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் உரையை வச்சுக்கிட்டு இருக்காரு. அட, என்ன இப்படி ஆயிடுச்சு? ஆ? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? எல்லா சிஸ்டமையும் ஷட் டவுன் பண்ணு. மேடமுக்கு தெரிய வந்துடுச்சுன்னா இதுக்கப்புறம் எங்கேயும் நம்மள போக விட மாட்டாங்க. புரிஞ்சுதா? பாருப்பா, எனக்கு எதுக்கு இந்த காக்ராவை போட்டு விட்டப்பா? ஓ, இது காக்ரா இல்ல, அங்க இருக்கா. ராஜாங்களே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. கோஸ், இது என்னது? அட, இது என்னோட கத்தி, புரிஞ்சுதா? நீ சேனாதிபதி, இந்த கத்தியால சண்டை போடுவியா? உனக்காக வாள் கொண்டு வந்திருக்கல. ஆனா என்னோட சைஸ பாருமா. இந்த வாளை நான் எங்க வச்சுக்கிறது சொல்லு. நண்பர்களே, மட்கியை கிட்னாப் பண்றதா ஃபேமஸ் கிட்னாப்பர்ஸ்லாம் சேலஞ்ச் பண்ணிருக்காங்களாம். நம்ம எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். இங்க பாருங்கப்பா, என்ன ஆக்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண விடுங்கப்பா. நீ தான் எதுவும் நடிக்கல, நீ கொஞ்சம் கவனமா இருப்பா. தோத்தாராம், தோத்தாராம்க்கு என்ன? ஒரு பக்கம் சலீமாக்கிட்டீங்க. இப்ப நான் கவனத்தை இதுல வைக்கணுமா இல்ல வேற எதுலயாவது வைக்கணுமா? ஆ, நீ ஆக்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. கிட்னாப்பர்ஸ் நாங்க பாத்துக்கறோம். மட்கி எங்கம்மா? மட்கி நடந்து வந்தாலே இந்த உலகமே திருப்பி பார்க்கும். மட்கி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அனார்கலி மாதிரியே இருக்கீங்க. சேன்ஸ் ஆன் இந்துஸ்தான். இந்த சலீம் அனார்கலிய உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். அதாவது உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்றியாமா? ஆமாப்பா, அதான். உனக்கு புரிஞ்சிடுச்சுல, மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது நடக்காத காரியம்மா. இங்க பாருப்பா, நீ நடப்பையோ பரப்பையோ, ஆனா நடக்க போறது இதுதான்ப்பா. நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. இங்க பாருப்பா, நீ என்ன சொல்ல விரும்புறியோ அதை இப்ப சொல்லுப்பா. நான் நடக்கும் தான் சொல்லுவேன். நான் அமேசான் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், எனக்காக ஷேஷாதா சலீமால இந்த உலகத்தையே எதிர்க்க முடியும்னு. என்னைய எதிர்த்து பேசுறியாமா? அனார்கலிய கூட்டிக்கிட்டு போய் செவுத்துக்குள்ள வச்சு கட்டிருங்க வீரர்களே. சரி ஒசூர், வா. ஜாக்கிரதை, ஒருவேளை அனார்கலிய கிச்சு கிச்சு மூட்டினா அனார்கலிய உன்னை கூட்டிட்டு போக விட மாட்டேன். கிச்சு கிச்சு மூட்டாத. கிச்சு கிச்சு இல்ல, துணிச்சல் துணிச்சல். ஆமாப்பா, அதுவும் பண்ணக்கூடாதுப்பா. என்ன கூட்டிட்டு போக விட மாட்டேங்கிறான். கூஸ், நீ போ.
அனார்கலி எனக்கு தான் சொந்தம். அனார்கலி என் கூட தான் வருவா. இங்க பாருப்பா, இந்த சலீம் அண்ணா இங்க பூவிக்க வந்திருக்கானா என்ன? அனார்கலிய நான் காப்பாத்துவேன். ஷென்ஷா எதுக்கு காப்பாத்தணும்? இது என்ன கல்லா? ஐயோ அண்ணா நடுவுல இருக்கிற முகத்தை அடிங்கண்ணே, அதுதான் உண்மையானது. இங்க பாருப்பா, அந்த முகங்கள்ல நடுவுல இருக்கிற முகம் எதுப்பா? 4 ரைட்ல இருக்கு, 4 லெஃப்ட்ல இருக்கு. இதுல எங்கப்பா நடுவுல மிச்சம் இருக்கு? ஷேகுலி இங்கேயும் வந்துட்டா. அட, இது அக்பர் பாஷாவோட தர்பாரா இல்ல முனிசிபாலிட்டி கார்டனாப்பா? புது புது கேரக்டர் வந்துகிட்டே இருக்கு. பாருங்க, ஒரு அனார் 100 கினார். யாரு பார்த்தாலும் என்ன கூட்டிட்டு போக தான் வந்திருக்காங்க. அனார்கலி ஏன் கூட அரபுக்கு வருவா. இங்க பாருப்பா, நீ ஒரு வேலை பண்ணு, அனார்கலிய கூட்டிட்டு போ. அப்புறம் என்ன அந்த சவுத்துல மாட்டி விட்டுருங்க. அனார்கலி என் கூட தான் வருவா. அப்படியா? So let's fight and decide. இது யாருமா? ஒருவேளை நான் உனக்கு எதிரியா இருப்பேன். என்னோட பேரு சதீஷா. சதீஷா சதீஷா. இருக்கிற மண்டைய சொன்னேன். நான் சும்மா விட மாட்டேன். ரொம்ப தான் விளையாடிட்டீங்க. என் கூட வா அனார்கலி. ஐடியா. அனார்கலிய நாங்க கூட்டிட்டு போவோம். அனார்கலி சூலன் தேவி கூட தான் வருவா. டுஷும். வா சூலன் தேவி, உன்னோட தைரியத்தை பார்த்து என் மனசு சந்தோஷத்துல பூரிச்சு போச்சு. இதோ பாருப்பா, நீ என்ன உருதையே புடிச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அக்கால் இருக்கும்போது தேஷ யாராலையும் நிறுத்த முடியாது. ஷபாஷ் அகால், உன் கண்ணை தூக்கி போடு. ஓகே. அடே, நீ எதுக்குடா தூக்கி போட்ட? அனார்கலியை காப்பாத்துங்க. குடிங்க. அனார்கலியை விடு. அனார்கலியை விடு. விடுங்கறல்ல. அனார்கலி என்ன கூட தான் வருவா. அட, அனார்கலி யாரு கூட போவான்னு அவகிட்டயும் கொஞ்சம் கேளுங்க. நிறுத்துங்க. அனார்கலி எனக்கு தான் சொந்தம். பாருங்கப்பா, அக்பரோட தர்பார்ல இவன் ஒரு ஆள் தான் குறைவா இருந்தது, அவனும் வந்துட்டான். நாங்க அனார்கலிய செவுத்துல தான் ஒட்டணும்னு நினைச்சோம். ஆனா இங்க தர்பாரே சாஞ்சிடுச்சு. புரிஞ்சுதா? எல்லாரையும் வெளியே எடுங்க. ஆமா, இவன் மட்டியை கிட்னாப் பண்றதுக்காக வந்திருக்கான். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க.
கிட்ஸையும் அவங்களோட ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க. 100 ஆவறதுக்கு ஒண்ணுதான் மிஞ்சி இருந்துச்சு. உங்களால தான் முழுசா அதை முடிக்க முடியல. நான் பாருப்பா, உன்னால தான் எங்களோட ஷோவை முழுசா முடிக்க முடியல. ப்ளே சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் எல்லாரும் இது ப்ளேல நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. நமக்கு இன்னும் 2 ஷோஸ் கிடைச்சிருக்கு. என்ன புடி என்ன புடி. எங்க போயிட்டாங்க? அங்க இருக்காங்க, விடக்கூடாது. அப்புறமா நீ தண்ணியை குடிச்சுக்கோ, முதல்ல எங்களை புடி. அனி பையலே, இரு வாரம் உன்னை விட மாட்டேன். இதோ பிடிக்கிறான் பாரு. உன்னை சும்மா விட மாட்டேன். வா வா மேல வா. பாக்கும்போது ஆப்பிள் லைம் ஆயிடுச்சு. வாக்கிட்டி பிரேக்ஃபாஸ்ட்க்கு டைம் ஆயிடுச்சு. கை தட்டுங்க. ஓகே, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அனி, இப்ப நீ கண்ணை கட்டணும். இவ்வளவு நேரமும் நான் கிட்டிக்காக தான் விளையாடிட்டு இருந்தேன். கிட்டியே போயிட்டா அப்புறம் நான் போ. அட நான் பாப்பாட்ட கரும்பு கிடையாது, புரிஞ்சுதா? இந்த யானையை எப்படிமா துரத்துறது? எப்படி வந்தானோ அப்படியே பாக்ஸுக்குள்ள போயிடுவான். இது மேஜிக் பாக்ஸ். இதுக்குள்ள வேற என்னெல்லாம் இருக்கு? அடடா, புல்லாங்குழல். அடடா, இசை எவ்வளவு நல்லா இருக்கு. மாயை மாதிரியே இருக்கு, புரிஞ்சுதா? பாம்புமா, புல்லாங்குழல் இசையை கேட்டு பாம்பு வந்துருச்சு. புல்லாங்குழல ஊது, அது கொத்த போகுது. அட தம்பி, வாழ்க்கை பூரா ஹனி புல்லாங்குழல வாசிக்க முடியாது, புரிஞ்சுதா? இதுங்களை துரத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை யோசிங்கப்பா. ஹனி, புல்லாங்குழல ஊதிக்கிட்டே அப்படியே போ. அதை கொண்டு போய் தூரமா விட்டுட்டு வந்துரு. ஆனா ஹனி இதை தாண்டி எப்படிமா போவான்? ஹனி, நேரா ஜன்னல்ல இருந்து வெளியில ஜம்ப் பண்ணு. வாஷிங் பவுடர் போடாம எப்படி நுர வந்துச்சு? வீட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு பாம்பு வந்துச்சு? கையை தட்டுங்க. உன் கவிதை எவ்வளவு கேவலமா இருக்கு. மியூசிக் நின்னு போச்சுப்பா, அதனாலதான் பாம்பெல்லாம் இவ்வளவு கோபமா இருக்கு. இப்ப பாருக்குரு, நான் என்ன பண்ண போறேன்னு. பழைய துணியை யாருக்குமே கொடுக்காதீங்க. நாகதேவதை என்ன கடிக்காதீங்க. கையை தட்டுங்க. இவரு நாக்கு நம்மளை விட பயங்கரமா இருக்கு. இவன் டான்ஸ பார்த்தா நம்ம டான்ஸே நமக்கு மறந்து போயிடும். கவிதை வேற, இங்க இருந்து ஓடிருங்க. பரவாயில்ல சார், உங்களோட கவிதை இதுக்காவது உதவுச்சுல்ல. பாருப்பா, இந்த பாம்பு எப்படி இங்க வந்துச்சு? இந்த புல்லாங்குழலோட இசையை கேட்டு. இந்த புல்லாங்குழல எங்க இருந்து கொண்டு வந்த? மேஜிக் பாக்ஸ்ல இருந்து. மேஜிக் பாக்ஸா? இது நார்மலான ஹண்டர் தான். இது என்ன தானா அடிக்குமா என்ன? இதெல்லாம் மேஜிக் இல்ல. நான் என்ன சொல்றேன்ல. இங்க என்ன நடக்குது?
அடடா வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுடு என்ன அடிக்காத, என்ன அடிக்காத, என்ன அடிக்காத, விட்டு காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, அடிக்காத, அடிக்காதவ, என்ன காப்பாத்துங்க. அட இது என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஓடுங்க கிட்டி கிட்டி. இந்த பக்கமா ஒளிஞ்சு நின்று போயிடுறேன். அடிக்காத வேண்டாம், வலிக்குது. சொன்னா கேளு. வேண்டாம், அடிக்காத, வலிக்குது. வலிக்குது வலிக்குது. ஓ என்ன பிடிச்சிருச்சு. என்ன விடு, என்ன விடு. அட யாராவது இந்தாங்க ஆர்கானிக் கலர். இத வச்சு விளையாடுங்க. கெட்ட கெட்ட கலர் எல்லாம் வச்சு விளையாட கூடாது, புரிஞ்சுதா? மேடம். சுல்தானோட மக பேட் மங்கி, நாளைக்கு ஹோலி. நாளைக்கு அந்த பன்னி முகத்துல சில்வர் கலரை பூச போறேன். அது அடுத்த ஹோலி வரைக்கும் போகாத கலரு. இத பாருப்பா, இன்னைக்கு எதுக்குப்பா கலரை பூசுன? ஹோலி நாளைக்கு தானே. ஒரு வருஷமா ஹோலி விளையாடல இல்ல, அதான் உன்னை வச்சு பிராக்டிஸ் பண்ணேன். பாருப்பா, நான் ஓங்கி ஒரு குத்து விட்டு உன் முகத்தையே செவப்பாக்க போறேன். நாளைக்கு நீ கலர் பூச வேண்டிய அவசியமே இருக்காது. ஹோலி வந்துடுச்சு. ஹோலி வந்துடுச்சு. ஹோலி வந்துடுச்சு. எல்லாம் தப்பா எடுத்துக்கிறீங்க. ஹோலி வந்துடுச்சு. ஜோர்தார் இங்க வா. உனக்கு உன்னோட ஃபேமிலிக்கு சித்தப்பா சித்தி அண்ணன் எல்லாருக்கும் தாத்தா பாட்டி அக்கா அண்ணன் எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி ஹோலி. சன்னி இங்க வா. நந்து, எல்லாரோட பந்து சந்தன பவுடர் கிடைக்கல. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஏன்பா கொஞ்சம் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடலாமா? நேரமற்ற வாழ்க்கையில வர்ணத்தை பூசுங்க. என்னையும் கொஞ்சம் டான்ஸ் பண்ண விடுங்க. கை தட்டுங்க. ஏய், உடைஞ்ச பானையில தண்ணி நிரப்பிட்ட. ஏய் பேட் மங்கி, நீ என்ன காரியம் பண்ண? கை தட்டுங்க.
நாங்க முதலைய சொல்லியிருந்தோம்ல ஆர்கானிக் கலர்ஸால தான் விளையாடணும்னு, புரிஞ்சுதா? நான் பண்ணிக்கு தான் சில்வர் கலர் பூச வந்தேன். நீங்க நடுவுல வந்தா நான் என்ன பண்றது? நீ என்னைக்கும் மாற மாட்ட. ஆ? செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஆனா எல்லாமே வீணா போச்சு. நாளைக்கு சானியா என்ன என்ன பண்றீங்க? என்னடா கலர் போயிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். போகல. சாரி. இந்த பெயிண்ட் என்ன பூசினா போயிடும். நான் கொண்டு வரேன். அது எப்படி தானா எரியும்? நெருப்பு தான் மூட்டவே இல்லையே. தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தையும் எழுப்பி விட்டுட்டேன். இப்ப நீ நெருப்பை மூட்டி விடுறியா? கை தட்டுங்க. ஓ காட், இது ரொம்ப பயங்கரமாயிடுச்சு. பயங்கரமா எரியுது. இதோ பாருப்பா, நான் ஓங்கி ஒரு குத்து விட்டு உன் முகத்தையே செவப்பாக்க போறேன். அட கடவுளே, நான் செமினாருக்கு போகலைன்னா அப்புறம் என் வேலையே ஆபத்துக்கு ஆயிடும். நந்து, எல்லாருக்கும் பந்து. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். வேணாம் வேணாம், விட்டுரு. வேணாம். நாங்க கலர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடான்னா இன்னும் பூசிக்கிட்டே இருக்கான். இந்த சந்தன வேசி ஏன் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது? நந்து, எல்லாரோட பந்து. சந்தன பவுடர் கிடைக்கல, அதனால மஞ்சளோட பிளேக் சால்ட்ட போட்டுட்டேன். பாக்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு. புக்ல போடுங்க. நீங்க ஏதாவது பண்ணுங்க. கையை தட்டுங்க. கலர்னு சொன்னோட தான் ஐடியா வந்திருக்கு. இவரோட முகத்துல ஸ்கின் கலரை போட்டுடலாம். அது எப்படி தானா எரியும்? நெருப்பு தான் மூட்டவே இல்லையே. என்னால எதையும் டிசைட் பண்ண முடியல. கண்ணா சாரோட ஐடியா கேவலமா இருக்கா இல்ல உன்னுடைய கவிதையா? புரிஞ்சுதா? ஆட விடுங்கப்பா, நீங்க எல்லாரும் ஓல்டு ஃபேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்ட லேட்டஸ்ட் கிரீம் இருக்கு. இதனால சாயம் போறது மட்டும் இல்ல, முகத்துல நல்ல க்ளோவும் கிடைக்கும். என்னது? இந்த மாதிரி ஆக கூடாதே. சாரி கண்ணா சார், இந்த கிரீம் எக்ஸ்பயர் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சு சார். கண்ணா சாரோட முகம் ரெடி ஆகுறதுக்கு வேற எந்த ஐடியாவும் இல்லையா? காப்பாத்துங்க, ரொம்ப எரியுது. வாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஸ்கின்னை சரி பண்ணிரலாம். தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தையும் எழுப்பி விட்டுட்டேன். இப்ப நீ நெருப்பை மூட்டி விடுறியா? கை தட்டுங்க. ஓடாத, சோர்ந்து போயிடுவேன். அமைதியா உட்காரு. எழுப்புங்க. அட முட்டாள்களா, என்ன தூக்குங்க. அட என் இடுப்புக்கு என்னாச்சு? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க இருக்கும்போது ஒரு ஏழைக்கு எதுவுமே ஆக விட மாட்டோம். இவன் ஏழை கிடையாது, ஒரு திருட. ஓடாத. வாங்க முடிங்க. கபடி 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 கபடி
ஏய் கபடி 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 ஏய் கபடி கபடி ஏய் கபடி 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 ஏய் கபடி 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 ஏய் கபடி 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 ஏய் டேய் உன்ன கபடி விளையாட்டுல விளையாடல, அவனை விட. கான்ஸ்டபிள் அவனை லாக்அப்ல போட்டுருவாரு. புரிஞ்சதா? இன்னைக்கு வருமானம் 60,000 ரூபாய். இந்தாங்க. அடடடா, வெறும் 2000-மா? என்னது? இதை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? சகோதர சகோதரிகளே, நீங்க ரொம்ப பேராசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. முயல் அண்ணனே, புறா. விலையும் ஏறி போச்சுல உஸ்தாத். அப்ப சரி, எல்லாரோட பணத்தையும் எடுத்துறேன். ஜமுரே, எல்லாருக்கும் பணத்தை கொடு. உஸ்தாத், சொல்லு ஜமுரே. இப்ப நம்ம எந்த ஊருக்கு போக போறோம்? இப்போதைக்கு நம்ம இங்க தான் இருக்க போறோம். நாளைக்கு புது ஏரியாவுல வித்தைய காட்டலாம். அப்புறம் எல்லாரோட பாக்கெட்டையும் காலி பண்ணிரலாம். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என்னோட ஜமுரே பசியா இருக்கு. அதனாலதான் பெல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. பெல்ட்டி அடிக்கிறதுனால பசி தீராது. ஏழை யார பார்த்தும் பயப்பட மாட்டான். ஏழைக்கு வயிறு பிரச்சனை. பாக்கெட்ல இருக்க பணத்தை கொடுங்க. சேட் ஐயா, பெரியவரே, 10 ரூபாய்க்கு பானை சாப்பிட்டுட்டு துப்பிடுவீங்க. மனசை திறந்து பணத்தை கொடுங்க. அப்பதான் இந்த ஏழையால வயிறு நிறைய சாப்பிட முடியும். ஓ, அப்ப அவன் தான் திருடன். வாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என்னாச்சு? கை கழுவ மாட்டேங்கிட்டியா? சகோதர சகோதரிகளே, இவங்களை சும்மா விடாத. புரியுதா முயல் அண்ணனே? அடிங்க. சகோதர சகோதரிகளே, ஓடுங்க, உயிரை காப்பாத்திக்கங்க. அட மதாரிகன் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பிடிங்க. விடக்கூடாது, பிடிக்கணும். வாங்க, அப்படிதான் அடிங்க. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. வாங்க போய் பிடிக்கலாம். இவங்களை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால பிரிஞ்சு இருந்து இல்ல, ஒன்னா சேர்ந்துதான் அட்டாக் பண்ணி ஆகணும். அடடா, பேட்மிண்டன் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. யாரு ஜெயிப்பாங்க? பண்ணிதான். செவன் ஒன். என்ன பண்ற ஹனி? பன்னிக்கு எதிரா ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்க. இப்ப பாரு. ஏய் யா, தாகமா இருக்கு, போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நிறுத்துங்க, நிறுத்துங்கம்மா. இது பொப்பட்டு. ராக்கெட்டால அடிச்சு அடிச்சு ரக்கைய பிரிச்சுட்டாங்க. புரிஞ்சுதா? சாரி, நீ போய் சைடுல உட்காரு.
என்ற பல்லு பயங்கரமா வலிக்குது. பொய் சொல்றாரு, இவருக்கு ஷட்டில் படவே இல்ல. அட, ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? ஷட்டில் படவே இல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு வலிக்கும் சொல்லுங்க? நீங்களும் தொல்லப்பட்டிருக்கீங்க சார். காய்கறிக்காரங்கிட்ட பேரம் பேசுறீங்க, என்ன கொஞ்சம் நீங்க பேச விடுறீங்களா? கை தட்டுங்க. சொல்லுங்க. நார்த்து பக்கம் பயங்கரமா பனி பொழிஞ்சு குளிர் அடிக்குதான், இப்ப என்ற பல்லு பயங்கரமா வலி எடுக்குது. கையை தட்டுங்க. டாக்டர் சார், டாக்டர் சார், ஒழுங்கா வாயை தர. ஓ சாரி, பல்லுக்கு நடுவுல பிரெட் ஸ்லைட் மாட்டி இருக்கு, அதனாலதான் உனக்கு வலிக்குது. எங்க தோற வாய தோற. தேங்க்யூ டாக்டர், பெயின் கம்மியாயிடுச்சு. ஃபேன் கம்மியா இருக்கா? இரு, இப்பவே ஸ்பீடா வைக்கிறேன். அது ஃபேன் கிடையாது, பெயின் கம்மி ஆயிடுச்சு. அப்படியா? பெயின் கம்மி ஆயிடுச்சா? ஆனா உன்னோட பெயின் எப்படி தானா போயிடுச்சு? நான் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணலையே. எனக்கு இல்ல, இவரோட பெயின் கம்மி ஆயிடுச்சு. ஓ, அப்படின்னா உனக்கு பெயினா இருக்கா கண்ணா? இல்ல. அப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? மிஸ்டர் கண்ணாக்கு பெயினா இருக்கு. கரும்பா? கரும்புக்கு எப்படி பெயின் வரும்? அட, நான் கரும்புக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றது இல்ல. கண்ணா, கண்ணா, கண்ணா சாரோட பல்லு வலிக்குதா? ஓ, சரி சரி. அவருக்கு வயிறு வலிக்குதா? அப்ப கேஸ்ட்ரிஷியன் கிட்ட காட்டுங்க. நான் ஒரு டென்டிஸ்ட் கண்ணா. வயித்துல இல்ல, வயித்துல இல்ல, பல்லு வலிக்குதா? ஓ, பல்லு வலிக்குதா? ஆமா, உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவரால இங்க வர முடியாது. சாப்பிட முடியாதா? சரி, என்னால புரிஞ்சுக்க முடியும் கண்ணா. யாராலையும் சாப்பிட முடியாது. பல்லு வலினா அப்படிதான் இருக்கும். போய் பார்க்கலாம், சரியா? இப்போஜி, நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே. அட கடவுளே, என் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. ரொம்ப வலிக்குதே. வேண்டாம், நில்லுங்க. கொஞ்சோட்டு கண்ணுல ஊத்துனோம்னா எல்லாமே சரியாயிடும். வேண்டாம் ஹனி, எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு. கல்கத்தா, பங்காளி, மதராசி பான் சாப்பிட்டா இன்னைக்கு இந்த ஹனி என்ற உயிர் எடுக்க போறேன். கை தட்டுங்க. கண்ணு பயங்கரமா எரியுதே. அட, தண்ணி வச்சிருக்காங்க. பொடிச்சிட்டேன். யாராவது இன்ஜெக்ஷன் எடுத்து விடுங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க டாங்கி? இவன் தானே எடுக்க சொன்னா. சரி வேண்டாமா, மறுபடியும் அங்கேயே வச்சிடுறேன். டாங்கி, இன்ஜெக்ஷனை வெளியில எடு. இப்பதானே நீ வைக்க சொன்ன. எடுத்துட்டேன். இது என்னோடது. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இப்பவே நான் பல்ல புடிங்கிடுறேன். எந்த பல்லு வலிக்குது? வலது பக்கம் முதல் பல்லு. ஓகே, இடது பக்கம் முதல் பல்லா? வலது, வலது, ரைட் சைடுல முதல் பல்லு. ஓகே, ரைட் சைடு முதல் பல்லு. வாய தோற. இதெல்லாம் என்னது? என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் கண்ணா. சொத்த வந்தா பல்லு புடிங்கிதானே ஆகணும். சண்டைக்கு போனா ஜிமிக்கு தொலைஞ்சு போச்சு. வேணா விடுங்க, என்ற வழி மாறி போச்சு. கை தட்டுங்க. எஸ், வீக்கா தானே இருப்ப. உடம்புல வலி ஏற்பட்டுச்சுன்னா வீக்னஸ் தானே இருப்ப. அவர் வலி குறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு, புரிஞ்சுதா? சரியாயிடுச்சா? பல்லு வலி தானா கம்மி ஆகாது. அவரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பயப்படுறாரு. அவரை பிடிங்க. வேண்டாம், வேண்டாம்.
வேண்டாம், விடுங்க. கண்ணா சார், பசங்க மாதிரி பண்ணாதீங்க. ஆமா, ஓடணும்னா வெளியில போய் ஓடுங்க. குட் ஐடியா. அண்ணி, எதுக்கு இப்படி சொன்ன? இப்ப பாத்தியா, கண்ணா சார் ஓடிட்டாரு. பிடிங்க பிடிங்க. போறதுக்கு வழி இல்லையே. எங்க போயிட்டாரு? எப்படி திடீர்னு மாயமாயிட்டாரு? நகருங்க. என் மேல விழுந்துட்டாரு. அவரை பிடிங்க. ஓகே டாக்டர். இப்ப எங்க போவீங்க? இல்ல இல்ல இல்ல, என்ன வெளியில எடுங்க. அவரை பிடிங்க. அம்மா, இந்த டாக்டர் எங்க போயிட்டாரு? இல்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா என் பல்ல மட்டும் புடுங்க விட மாட்டேன். உங்க பல்ல புடிங்கதான் சார் ஆகணும். அட, கண்ணாடி பொருள் வேணாலும் உடைச்சுக்கோங்க. இப்ப என்ன விட்டுருங்க, நான் போகணும். கை தட்டுங்க. என்ன பண்றீங்க? இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தா எனக்கே ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் கிளினிக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. போகாதீங்க டாக்டர் டாக்டர் சார். சார், வழி விடுங்க. நான் உள்ள போறேன்.